சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். பீகாரில் ஏற்பட்ட இந்த மாற்றம் தமிழகத்தில் எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் எதிரொலிக்கும். இதில் எந்தவித மாற்றம் கருத்தும் எனக்கு இல்லை. தமிழகத்திலேயோ கேரளாவிலேயோ பாஜக கூட்டணி வெற்றி பெறுறது அவ்வளோ சாத்தியம் கிடையாது. என்ன பண்ணினாலும் போகஸ் ஓட்டை விலக்குனதுனால யாருக்கு அடி விழுந்திருக்கு? காங்கிரஸ் கூட்டணிக்கு அடி விழுந்திருக்கு. அப்ப போகஸ் ஓட்டுனால யார் ஜெயித்து கொண்டிருந்திருக்கிறாங்க? அவங்க தான் ஜெயித்து கொண்டிருக்கிறாங்க. இங்க திமுக ஏன் இதை பத்தி பதறாங்க? தம்பி விஜய் 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் செய்வது பயனற்றது, தேவையற்றது. தூய்மைப்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலோடு 2026 நாம் சந்தித்தோம் என்றால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அடி விழும். தமிழகத்திலும் 200 தாண்டி போகும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது எனது கருத்து. ஆனால் இன்னமும் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு கூப்பிட்டு இருக்கிறது ஒரு சூழல் தானே இருக்கு. திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையோ வெறுப்போ கூட மக்களுக்கு இருந்தால் கூட ஒரு கூட்டணி பலமா இருக்கிற ஒரு பார்வை மக்களுக்கே இருக்கு. அந்த காங்கிரஸ் வச்சுட்டு பலமான கூட்டணி நீங்க சொல்வீங்களா? பிரசாந்த் கிஷோரை அவர்கள் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். பிரசாந்த் கிஷோர் என்ன ஆனாரு? பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு வியூக அமைப்பாளராலேயே ஒன்றும் செய்ய முடியல என்பது நம்மளால என்ன செய்ய முடியுன்றது கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த பீகாருக்கு பிறகு அதை தாவேக்காவெல்லாம் யோசிப்பாங்களா? நீங்க சொல்லுங்க, இந்த வரக்கூடிய 2026 தேர்தல் 67-77 மாதிரி இருக்குமா, இல்ல 2016 மாதிரி இருக்குமா, இல்ல 96 மாதிரி இருக்குமா? பீகார் மாதிரி இருக்கும். இதே முதலமைச்சர் கருப்பு கொடியை கையில தூக்கிக்கிட்டு நான் மதுவிலக்கு கொண்டு வருவேன்னு சொன்னாரா இல்லையா? கனிமொழி சகோதரி இல்ல இங்க விதவைகள் அதிகமாயிட்டாங்க, அதனால நான் மதுவிலக்கு கொண்டு வர பாடுபடுவேன்னு சொன்னாங்களா இல்லையா? ஏதாவது ஒரு கடைகள் எண்ணிக்கையை குறைச்சிருக்கதா சொல்றாங்களே. கடைகள் எண்ணிக்கை குறைச்சிருக்காங்க, குடிகாரர்கள் எண்ணிக்கை கூட்டியிருக்காங்க, அவ்வளவுதான விஷயம். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. மோடி அவர்கள் ரோட் ஷோ போன எல்லா இடங்கள்லையும் பயங்கரமான ஒரு லீடிங் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதை பாசிட்டிவாக பார்க்குற ஒன்றும் இருக்குது. இன்னொரு சைடு மோடியை நம்பியே தான் பாஜக இருக்கா அப்படின்ற விமர்சனமும் ஒன்று இருக்குது. இல்லை, எங்கேயுமே தலைவர்கள் தானே பிரதானம். இப்போ நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா மேடம்னால, கலைஞர்னால சொன்னீங்க. ஆக மோடினால தான், அதை நாங்கள் ஒத்துக்கொள்வதில் எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை. மோடி என்ற மாமனிதர் தான் இந்த வெற்றியை பெற்று தருகிறார், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவர் வளர்ச்சியும், அவர் வெறும் கவர்ச்சி மட்டும் இல்லை, வளர்ச்சியும் கொடுக்குறார், கவர்ச்சியாகவும் இருக்கிறார். இந்த ரெண்டுமே அவர்கிட்ட இருக்குது. அது மட்டும் உழைப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை ரேலிஸு இதெல்லாம் பண்ணணும்னு கூட கிடையாது, வெற்றி முகத்தில் தான் இருந்தோம். ஆனாலும் நம் மக்களை நம்ம பார்த்து ஓட்டு கேட்கணுன்ற என்ற ஒரு எண்ணம், ஒரு ஈடுபாடு, அது மட்டுமல்ல 11 ஆண்டுகளாக கொண்டிருக்கின்ற நல்லாட்சி, இது நிச்சயமாக அங்கே வெற்றி பெறுவதற்கு உதவுகிறது என்பதான் ஊழலற்ற ஆட்சி. மாட்டுத்தீவன ஊழலை பார்த்த ஒரு பீகாருக்கு நாட்டில் ஊழலே இல்லைன்ற ஒரு தலைவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது வியப்பாக தானே இருக்கும். அதே போல் பிரதமர் அவர்களுடைய பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டில் அவர் திமுக தான் குறிப்பிட்டு சொன்னார். திமுக பீகாரிகளை பீகார் மக்களை இழிவுபடுத்துறாங்க, துன்புறுத்துறாங்கன்ற வார்த்தை. அப்படி இங்கே எதுவும் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் திமுக துன்புறுத்துறாங்க? மறுபடியும் சொல்கிறேன், அவர் துன்புறுத்துறன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. ஹிந்தி தெரியாதவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பீகாரிகளை தவறாக பேசுகிறார்கள், மோசமாக பேசுகிறார்கள் தான் சொன்னார். அது இங்கே நடந்ததா இல்லையா? நேரு என்ன சொன்னார்? அவங்களுக்கு அறிவே இல்லை, அவங்க நம்மளோட வேலையெல்லாம் பிடிக்கிறாங்க, அறிவே இல்லாதவங்க பிடிக்கிறாங்கன்னு சொன்னார். தயாநிதி மாறன் என்ன சொன்னார்? அவங்கெல்லாம் பாத்ரூம் கழுவுறது தான் லாய்க்கு, அவங்களுக்கெல்லாம் பான் பீடா போட்டுட்ருப்பானுங்கன்னு சொன்னார். அதே மாதிரி இவர் நம்ம பொன்முடி என்ன சொன்னார்? அவங்கெல்லாம் பான் பீடா விற்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு சொன்னார். ஆக இவங்கெல்லாம் சொன்னது உண்மையாக இல்லையா? அப்போ பீகாரிகளை மோசமாக பேசுகிறாங்கன்னு தான் சொன்னார். பேசுனது உண்மையாக இல்லையா? அப்போ அந்த மக்களில் இவங்க பேசின, அதனால தான் நான் சொன்னேன், இன்னொரு வெற்றிக்கு காரணம் அங்கே திமுகவோட இந்த பிரச்சாரம் கூட ஒரு காரணம். நம்ம மாநிலத்தை சார்ந்தவர்களே இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி. அது இன்னும் குறிப்பாக இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் அது இருக்குன்னு சொன்னது. இந்தியா கூட்டணி சவால் விட்டேன். நீங்கள் மோடி தமிழ்நாட்டில் இதை பற்றி பேசுவாரான்னு கேட்கும்போது நான் ஒரு சவால் விட்டேன். நீங்கள் தயாநிதி மாறன், நேரு, பொன்முடி எல்லாரையும் போய் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் என்ன பேசுனீங்களோ அதே போய் பீகாரில் பேசிட்டு சொல்லுங்கள், ஒரு ஓட்டு கூட விழாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி தானே விழலையே, இதே வார்த்தை சொன்னேன் நான். இதே போல ஒரு வெற்றியை இந்திய கூட்டணி தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியுமா? எதிர்பார்க்க முடியணும். அதற்கு நாங்கள் எல்லாம் உழைக்கணும். ஏன்னா அதுக்கு இது ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு. எல்லாரும் என்ன சொன்னாங்க? தேஜஸ்வி இளைஞர்களெல்லாம் ஈர்த்துட்டாரு, அவங்க குடும்ப பின்னணி இருக்குது, அவர் ஆல்மோஸ்ட் நாள் குறிச்சிட்டார், பதவி ஏற்கிறதுக்கு நாள் குறிச்சிட்டாரு.
ஒன்று ராகுல் வந்து இந்த ஓட்சோரின்றதை நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா என்ன மற்ற மாநிலங்களில் அந்த நிரூபணமாகும் அப்படின்னு நினச்சாரு. எதுவுமே நடக்கலை. அதனால தமிழ்நாட்டில் மறுபடியும் நான் சொல்கிறேன், புதிய கட்சிகள் நாம் வெற்றி பெற்று விட முடியும் என்ன நினைக்க முடியாது. வாரிசுகள் நாங்கள் வெற்றி பெற்று விட முடியும்னு நினைக்க முடியாது. மத்திய அரசு எதிர்த்து கொண்டே இருந்தால் நாங்கள் வெற்றி பெற்று விட முடியும்னு நினைக்க முடியாது. ஆக இது எல்லாமே எதிர்கூட்டணிக்கு இருக்குது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா மோடியோட அதே வளர்ச்சி, நிதிஷ்குமார் மாதிரி அண்ணன் எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுக, அதே மாதிரி ஏற்கனவே நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்ற 18% கூட்டணியோடு 11% எங்களோடது, அதிமுக கூட்டணியும் சேர்த்த வாக்கு சதவீதம், இப்பொழுது மோடி அவர்களின் நல்லாட்சி, இப்பொழுது திமுகவின் மோசமான ஆட்சி, கொலை கொள்ளை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நரேகா என்ற நம்ம 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல் செய்த 2வது மாநிலமாக வெளிவந்திருக்கிறது. இவையெல்லாம் பார்க்கும்பொழுது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றம் எந்த மாற்றமாக இருக்க வேண்டும் என்றால் டபுள் என்ஜின் கொடுக்குற மாற்றமாக இருக்கணும். ஆக மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி நடக்கணும். அது தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கணும். அதனால் நிச்சயமாக பீகாரில் ஏற்பட்ட இந்த மாற்றம் தமிழகத்தில் எதிரொலிக்கும். இதில் எந்தவித மாற்றம் கருத்தும் எனக்கு இல்லை. ஆனால் இன்னொரு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், பத்திரிகை, அவங்க சொல்கிறது என்னன்னா, அந்த ஓட்சோரி மாதிரியான கேம்பெயின்லாம் ராகுல் பண்ணியிருந்தா கூட இங்கே தமிழகத்திலேயோ கேரளாவிலேயோ பாஜக கூட்டணி வெற்றி பெறுறது அவ்வளோ சாத்தியம் கிடையாது. என்ன பண்ணனாலும் இல்லை, சாத்தியம் இல்லைன்னா இவங்க தான் தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, 19 இடத்துலேருந்து 5 இடத்துக்கு வந்துட்டாங்கன்னாங்க. அப்போது இந்த போகஸ் ஓட்டை விலக்குனதுனால யாருக்கு அடி விழுந்திருக்கு? காங்கிரஸ் கூட்டணிக்கு அடி விழுந்திருக்கு. அப்போ போகஸ் ஓட்டுனால யார் ஜெயித்து கொண்டு இருந்திருக்கிறாங்க? அவங்க தான் ஜெயித்து கொண்டு இருக்கிறாங்க. இங்கே திமுக ஏன் இதை பற்றி பதறாங்க? இங்கேயும் அதே மாதிரி போலி வாக்காளர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி திமுக. ஸோ போலி வாக்காளர்கள் நீக்கப்படும் பொழுது அவர்கள் வெற்றி பெறுவதற்கும் கடினமாயிடும். அதனால் எல்லா விதத்திலுமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும். அது எங்களுக்கு வெற்றியை தரும். ஓட்டு திருட்டு என்ற ஒரு ஜனநாயகத்தை கேலி ஆக்குகின்ற ஒரு கீழ்த்தரமான பிரச்சாரம் ஓயப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் தமிழகத்தில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எஸ்ஐஆரை எதிர்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, புத்தகம்லாம் வெளியிட்டிருக்கீங்க, விஜய்க்கெலாம் கூட சொல்லியிருந்தீங்க. ஏன்னா விஜயுமே வந்து எஸ்ஐஆர் எதிர்க்கிறார். இல்லை, அதனால தான் நான் எழுதின புக்கை தம்பி விஜய்க்கு அனுப்புகிறேன். ஏன்னா அதே விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா 30 நாளைக்குள்ளே எப்படி எஸ்ஐஆரை முடிக்க முடியும்னு கேட்டதுக்கு அதுக்காகவே நான் அதில் ஒரு பகுதி வச்சேன். 30 நாட்களுக்குள்ளே எப்படி எஸ்ஐஆர் முடிக்க முடியும், உத்தரப்பிரதேசத்தில் எப்படி முடிச்சிருக்காங்க. 30 நாள்னு அன்னைக்கு ஆரம்பிக்கிறது இல்லை, ஒரு வருடமாக அவங்க அடிப்படை வேலையெல்லாம் முடிக்கிறாங்க. அஸ்திவாரெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு கட்டணம் கட்டும்போது தான் நம்மகிட்ட வராங்க. அதெல்லாம் என்னோடய புத்தகத்தில் எழுதியிருந்தேன். அதனால் தம்பி விஜய் வந்து 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் செய்வது பயனற்றது, தேவையற்றது. அதுக்கு பதிலாக இந்த சக்தியை எந்தெந்த தொண்டர்களெல்லாம் நம்ம வீணாக்குறோமோ, அந்த சக்தியை வீணாக்குறோமோ அவங்கள போய் இந்த எஸ்ஐஆர் படிவம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கும் அந்த பிஎல்ஓக்களுக்கு கூட வந்து உதவி செய்கிறதுக்கும் பயன்பட்டுனா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் மனித சக்தியை, ஆற்றலை வெறும் அஜிடேஷனில் வீணாக்காதுங்க, அவங்க கூட போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்றது எனது கருத்து. ஆனால் திமுக அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திமுக அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, ஹெல்ப் பண்ணுறதையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளுக்குள்ளே வேறு ஓட்டை போட முடியுமான்னு பார்க்குறாங்க. பட் தேர்தல் கமிஷனில் இந்த மாதிரி முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இணையதளத்துலலாம் சில இடங்களில் அவங்கக்கிட்டேருந்து ஃபார்மே வாங்கி பிடுங்கி எல்லாம் எழுதுகிறாங்கன்னு. பட் இதில் வந்து நான் கேள்விப்பட்டது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக சேம் ஓட்டர்ஸ் இருந்து அது நம்ம அரிச்சு எடுக்கிற மாதிரி தனியாக எடுத்துரும், அதனால் அப்படி போட முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் தூய்மைப்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலோடு 2026 நாம் சந்தித்தோம் என்றால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அடி விழும் என்பது எனது கருத்து. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் 1967 திரும்பவும் இந்த எலெக்ஷன்லன்னா அவர் ஒன்று சொல்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார், 2016 மாதிரி இப்போயும் 2026 ஒன்று நடக்கும். அப்போ எப்படி ஜெயலலிதா அவர்கள் தனிச்சு நின்றே வெற்றி பெற்றாங்க, அதுக்கு காரணம் மக்கள் நல கூட்டணி இருந்தது ஒரு காரணம் போல். இப்போ விஜய் எல்லாம் ஒரு அடுத்த 3வது அணியாக நின்னாலோ இல்லை நாம் தமிழர் ஆல்ரெடி அவங்க தனிச்சு நிற்கும் போது இதெல்லாம் நடக்கும்போது இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு 4 முனை போட்டி 3 முனை போட்டி நடக்கும்போது அது திமுகவுக்கு சாதகமாக போயிடாதா? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா இதில் வந்து 4 முனை போட்டியாக இருக்கட்டும் 3 முனை போட்டியாக இருக்கட்டும், மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். எந்த போட்டியாக இருந்தாலும் அதை தள்ளிட்டு அவங்க போய் வாக்களிச்சிருவாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கின்ற எதிர் ஓட்டுகள், பாஜக அதிமுக கூட்டணிக்கு இருக்கிற சாதகமான ஓட்டுகள், அதை பார்க்கும் பொழுது எப்படி நாங்கள் 160ன்னா கணக்கு போட்டோம், அது 160 தாண்டி போகிற மாதிரி தமிழகத்திலும் 200 தாண்டி போகும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது எனது கருத்து. ஆனால் இன்னமும் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு கூப்பிட்டு இருக்கிற ஒரு சூழல் தானே இருக்கும். இல்லை, நாம் கூப்பிடலை, எங்கேயுமே நம்ம நேரடியாக கூப்பிடலை. அதுக்கான நடவடிக்கைகள் எங்கள் மத்திய தலைமை தான் ஏற்படுத்தும். ஆனால்
நாம் வந்து எதிர் ஓட்டுகள் பிரியாமல் இருக்கணுன்ற ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்குது. திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற கடமை சீமானுக்கும் இருக்குது, விஜய்க்கும் இருக்குது, அண்ணன் தினகரனுக்கும் இருக்குது, ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்குது. ஆக அவர்களுக்கும் அந்த கடமையும் உரிமையும் இருக்கிறது என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம நினைவுபடுத்தோன்னு நம்ம எல்லாரையும் கூப்பிடுறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நிஜமாக ஏற்கனவே இருக்கிற கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்குது. அதனால ராஜேந்திர பாலாஜி அண்ணன் சொன்ன மாதிரி இங்கே உள்ள அப்பாவோட அங்கே உள்ள டேடி பலமாக இருக்கிறாரு, இங்கே உள்ள அப்பா பலவீனமாக இருக்கிறாரு. அதனால் இங்கே உள்ள அப்பாவோட அங்கே உள்ள அப்பா பலம் பொருந்தியவராக இருப்பார். அதனால தான் குளத்தில் வட்ட இலையோடு தாமரை மலரும், தேர்தலில் இரட்டை இலையோடு தாமரை மலரும் நிச்சயமாக வெற்றி. நீங்கள் ஒரு அக்கறையோட அந்த ஓட்டுகள் பிரியக்கூடாது, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரியக்கூடாதுன்னு பேசுறது புரியுது. இருந்தாலும் நீங்கள் ஓபிஎஸ் வேண்டும், தினகரனும் வேண்டும்லாம் பேசுகிறீங்க. ஆனால் இபிஎஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. அது ஒரு செட்பேக்காக இருக்கு. இல்லை, நான் அது அந்த உட்கட்சி விஷயத்துக்குள்ளே நான் போகலை. ஏற்கனவே வெற்றி பெற்று விடுவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த அறுதி பெரும்பான்மையான வெற்றியை இன்னும் அதிகமாக பெறுறதுக்கு ஓட்டுகள் சிதறாமல் இருக்க வேண்டும் என்பதான். வெற்றியில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்ன முதலே எனக்கு தெரியும். அது பீகாருக்கு அப்புறம் அதில் வந்து வி ஆர் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் மாதிரி வி ஆர் டபுள் ஷுவர் அவர் விக்டரி வில் பி இன் 2026. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையோ வெறுப்போ கூட மக்களுக்கு இருந்தாலும் கூட ஒரு கூட்டணி பலமாக இருக்கிற ஒரு பார்வை மக்களுக்கே இருக்குது. அந்த கூட்டணி அப்பையிலிருந்து இன்டாக்டாக இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா தேமுதிக எங்கே இருக்காங்கன்னு தெரியல, பாமக எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஓபிஎஸ். கூட்டணி பலம்னா என்ன? காங்கிரஸ் வச்சுட்டு பலமான கூட்டணி நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் அதே மாதிரி ஒரு கூட்டணி தானே நீங்கள் பீகாரில் இருந்தது. கூட்டணி இல்லாமல் இருக்கலையே, தனியாக நிற்கலையே, கூட்டணி தானே இருந்தாங்க. அதனால் அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் வெலத்து போகும் அப்படின்றது எனது கருத்து. அதே போல் தாவேகாவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள் சொல்லும்போது, நாங்கள் திமுக பாஜக ரெண்டு கூட மட்டும் கூட்டணி இல்லை, மற்ற கட்சிகளோட வைப்போம்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த அவர் வந்து அவங்க வந்து இப்போ புது கட்சி, அதாவது என்ன கேள்விப்பட்டால் செலெக்ஷன் ஷுட் பி ஃப்ரம் அஸ். ஏன்னா நாம் வந்து ஏற்கனவே நிறையா நாள் கட்சி நடத்தி மக்களுக்காக பணியாற்றணும். அவங்க வந்து ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அவர் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் வந்து யதார்த்தமான உண்மையை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் யதார்த்தமான உண்மையை புரிந்து கொண்டு அவர்கள் வந்து தங்களை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பிரசாந்த் கிஷோரை அவர்கள் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். பிரசாந்த் கிஷோர் என்ன ஆனார்? பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு வியூக அமைப்பாளராலேயே ஒன்றும் செய்ய முடியல என்பது நம்மளால் என்ன செய்ய முடியுன்றதே கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த பீகாருக்கு பிறகு அதை தாவேக்காவெல்லாம் யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். ஓகேக்கா. இதில் அடுத்ததாக நான் கேட்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஓரளவுக்கு நீங்கள் வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் வந்து தாவேக்கா இன்னும் தனிச்சு நிற்கிற மாதிரியே தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணியெல்லாம் ஜனவரியில் அறிவிப்போன்னு சொன்னால் கூட, ஒருவேளை அவங்க தனிச்சு நின்னாலோ இல்லை வந்து வேற மாதிரி அவங்க ஒரு கூட்டணியை அமைக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவா? இல்லை, எந்த விதத்துலையும் எங்களுக்கு பின்னடைவா போகாது. ஏன்னா மத்தியில் ஆளும் கட்சி, நிரூபிக்கப்பட்ட நல்லாட்சி. எப்போ பீகார் மக்கள் ஏன் வந்து வாக்களித்தாங்க? நிரூபிக்கப்பட்டிருக்குது. 10 வருஷமாக இந்த நாட்டின் பொருளாதாரம் 3வது இடத்துக்கு வந்திருக்குது. அதே மாதிரி 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்து மேலெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். வந்தே பாரத் போன்ற ரயில்கள் நமக்கு பீகாருக்கு ரயில், அதே மாதிரி நமக்கு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிக்கோ திருநெல்வேலிக்கோ போகிறதுக்கு 1.5 நாள் 2 நாள் ஆகும். இன்றைக்கி 8 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம போய் 6 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடுறோம். ஆக இதே மாதிரி வளர்ச்சி திட்டங்கள். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து என்னென்னா, மோடி நிரூபித்திருக்கிறார். இதுக்கு முன்னால் ஏடிஎம்கே அம்மா காலத்தில் இருந்து அவங்க ஒரு ஆட்சியை கொடுத்துருக்காங்க. ஸோ நிரூபிக்கப்பட்ட கூட்டணி. ஸோ நீங்கள் நிரூபிக்கப்பட்ட கூட்டணியை மக்கள் வாக்களிப்பார்களா, இல்லைன்னா நீங்கள் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு தெரியாதவங்ககிட்ட வாக்களிப்பாங்களா? அதனால் திரைப்பட வந்து கவர்ச்சி இருக்கலாம், பலம் இருக்கலாம். ஆனால் வந்து மக்கள் பலம் தான் என்றைக்குமே அரசியலில் பலத்தை தரும், தேர்தல் அரசியலில் பலம் தரும். இல்லை, ஆனால் சில கருத்து கணிப்புகள்லாம் அவருக்கு 20% மேலே வரும், 15% மேலே வரும். பிரசாந்த் கிஷோருக்கு அப்படி தானே வந்தது. பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஓட்டு அப்படியே ஈட் அவுட் பண்ணிவிடுவாங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அவங்களும் உயர் ஜாதி கட்சி, இவங்களும் நிறைய உயர் ஜாதியினரை வச்சுருக்காங்க. ஒன்றும் செய்ய முடியல. இன்னும் சொல்லப்போனால் பிரசாந்த் கிஷோர் 2 பேரோட ஓட்டையுமே ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா வெற்றி பெற்ற விகிதாச்சாரம் அதிகம். ஒருவேளை நம்ம பாஜக வெற்றியும் பிரசாந்த் கிஷோரோட ஓட்டு சதவீதத்தையும் சேர்த்தா காங்கிரஸோடது பாதிக்கும்னு அப்படியும் கிடையாது. ஸோ அதில் எந்த தாக்கமும் இல்லை. ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்காங்க. நம்மோடு யார் பயணிக்கிறாங்க, நமக்கு யார் நல்லது செஞ்சுருக்கிறாங்க, நமக்கு யார் நல்லது செஞ்சுருக்கான்னு அதிகாரப்பூர்வமாக செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு நிரூபிச்சிருக்காங்க. மோடி அதை நிரூபித்திருக்கிறார். அதனால் நிரூபித்தவர்களுக்கு நம்ம வாக்களிப்போன மக்கள் தெளிவாக இருப்பாங்க. நாம தான் திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுட்ருக்கோன்றது. விஜய் அவர்களுடைய அரசியலை எப்படிக்கா நீங்கள் பார்க்குறீங்க?
இல்லை வர்றது அரசியல் வர்றதுல தப்பு கிடையாது. அரசியல் வர்றது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். ஆனால் எல்லாரை விட நான் பெருசு அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லைன்னா அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் என்ன மற்ற கட்சி தொண்டர்களோட எல்லாருமே ஒரே மாதிரி கட்சி தொண்டர்கள் தான். எல்லாருக்கும் மக்கள் பலன் இருக்குது. ஆக நம்ம மக்களோடு பயணிக்கணுன்றது தான் என்னோட ஒரு ஆதங்கமாக இருக்கும். அறிவுரை சொல்ல முடியுமான்னு தெரியல, ஒரு ஆதங்கமாக இருக்கும். அவர் இன்னும் கூட்டணிக்கும் தயாராக இருக்கிற மாதிரி தெரியல. அதே சமயம் வந்து பனையூரை விட்டு வெளியில் வரமாட்டாரு. நான் பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தலைவராக அவர் மாறணும், கூட்டணி வியூகங்களை வகுக்கணும், வெற்றி பெறணும். இல்லைன்னா புதிய கட்சியாக இருந்தாலும் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்பதை அனுபவமும் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இதற்கு முந்தைய சரித்திரங்களும் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. பீகாரும் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கக்கா, இந்த வரக்கூடிய 2026 தேர்தல் 67-77 மாதிரி இருக்குமா, இல்லை 2016 மாதிரி இருக்குமா, இல்லை 96 மாதிரி இருக்குமா? பீகார் மாதிரி இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படினாலும் வெற்றி பெறும். அது மாதிரியா இது மாதிரியா இல்லை. ஏன்னா விஜய் வந்து வேறு வேறு விதம் சொல்கிறாரு. அண்ணன் ஸ்டாலின் வந்து நாங்கள் 7வது முறைன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எந்த முறையும் இல்லைப்பா, மக்கள் முறை தான்ப்பா. நாங்கள் பி டீம் கீ டீம்லாம் பி டீம். நாங்கள் மக்கள், பீப்புள்ஸ் டீம். மக்களுக்கு நல்லது செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இப்போ நான் கூட 2-3 நாளாக சாலையோர வியாபாரிகளுக்காக ஒரு முகாம் நடத்தி கொண்டு இருக்கிறேன். 2 நாளில் ஏறக்குறைய 100 பெண்களுக்கு நாங்கள் 15,000 ரூபாய் வாங்கி கொடுத்துருக்குறோம். இப்படிப்பட்ட நீங்கள் 1000 ரூபாய் வாங்கி கொடுத்து அன்றைக்கி டாஸ்மாகுக்கு போயிடும். 15,000 வாங்கி கொடுத்து அந்த பெண்ணை பூக்கடையை விரிவுபடுத்த வச்சு அந்த பொண்ணு எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து வெளிநாடுக்கு என்னோடய பூவை ஏற்றுமதி செய்வேன்னு சொல்கிறதுக்கு தன்னம்பிக்கை. ஸோ எனக்குள்ள ஆசை என்னென்னா, எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்கள். அப்போது மக்களுக்கான நல்லது நடக்கும். 5 முறை 7 முறை 6வது முறை ஆட்சி செஞ்ச பிறகும் தமிழகத்தில் ரோடை பாருங்கள், ஏதாவது பெரிய சாலைகள் வந்திருக்குதா பாருங்கள், எவ்வளோ ஆலைகள் வந்திருக்குதா பாருங்கள், இல்லை. அதனால் தமிழகம் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து. ஏற்கனவே ஒரு 4 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இருக்காங்க. இந்த முறை நாங்கள் கேள்விப்படுறது ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர்களாவது பாஜக வந்து போகணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் இந்த முறை பாஜக? எத்தனைன்னு நான் சொல்ல முடியாது. டபுள் டிஜிட்னு என்னால் சொல்ல முடியும், இரட்டை இலக்குன்னு என்னால் சொல்ல முடியும். இங்கே முதல்வர் வேட்பாளராக யாரை சொல்லுவீங்க? யார்? ஏற்கனவே மரியாதைக்குரிய அமித்ஷா வந்து அண்ணன் எடப்பாடின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எதுவும் மாற்றம் வரதுக்கு இல்லை, அது நான் சொல்ல முடியாது. அமித்ஷா அவர்கள் சொல்லி அதைத்தான் நாங்கள் நேரடியாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் தானே நாங்கள் போட்டி போடுவோன்னே சொல்லிட்டாங்க. அதனால் திருப்பி திருப்பி நம்ம கேட்டு அதில் நாங்கள் ஏதாவது சொல்லி உடனே அதில் வந்து மாற்று கருத்து சொல்கிறதுல நல்லதில்லை. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அண்ணன் தலைமையில் தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம்னு சொல்லியிருக்காரு. அதைத்தோல் நாங்கள் எல்லாரும் தொண்டர்களாகிய நாங்கள் வழிமொழிவோம் என்பதுதான் எனது கருத்து. அக்கா, இப்போது பீகாரில் பார்த்தா மதுவிலக்கு அங்கே கொண்டு வந்திருக்காங்க. அந்த மதுவிலக்கு கொண்டு வந்து தொடர்ந்து வெற்றியும் பெற்றுட்டு வராங்க. ஆனால் இங்கே பார்த்தா மதுவிலக்குன்னு சொன்னாலே அது இங்கே வந்து இப்போ பயன்பெறாது, இல்லை வந்து வெற்றி அடை. குறிப்பாக 2016 மதுவிலக்குன்னு கலைஞர் அவர்கள்லாம் சொன்னார். இப்போ தோல்வி தான் அவங்க அடைஞ்சாங்க. ஜெயலலிதா அவர்கள் கூட படிப்படியாக குறைப்போன்னு சொல்லி இந்த 10 மணிலேருந்து 12 மணிக்கு கடை திறக்கிறதா மாற்றினாங்க. ஏன் பூரண மதுவிலக்கு இங்கே சாத்தியம் இல்லாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் இருக்குது? அது எதனாலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சாத்தியம் இல்லைன்னு அது வந்து அரசியல்வாதிகளுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா அவங்க 50,000 கோடி வருடத்திற்கு அதிலிருந்து வருமானத்தை எடுத்து பழகி விட்டார்கள். நான் அடிக்கடி நினைப்பேன், நான் பாண்டிச்சேரியில் இருக்கும்போதே நினைப்பேன், இந்த 50,000 கோடியை வேறு ஒரு விதத்தில் வருமானம் ஈட்டுவதற்காக முயற்சிகள் செய்ய வேண்டும். அதைத்தான் நிதிஷ்குமார் செஞ்சார். இன்னும் சொல்ல போனால் ஏதோ மதுவிலக்கு கொடுத்துட்டதுனால நிறைய பேர் ஓட்டு போடலை போல இருக்குன்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை நீக்குவோன்னு சொன்னார். என் தேஜஸ்வி கூட அதுக்கு நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம்னு சொன்னார். ஆனால் நிதிஷ்குமார் அதில் எந்த கருத்தும் சொல்லலை. ஆக மதுவிலக்கு வந்து ஒரு கொடூரமான ஒரு பழக்கம். ஒவ்வொரு குடும்பமும் அதில் பாதிக்கப்படுது. 100 பேரில் 60 குடும்பங்கள் மதுவிலக்குனால பாதிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் அதை கொண்டு வந்தால் நிச்சயமாக பெண்கள் எல்லாம் கொண்டாடுவார்கள். அதனால் தைரியம் வரணும், அதை சொல்கிறதுக்கு மதுவிலக்கு கொண்டு வரணும். ஏன் இதே முதலமைச்சர் கருப்பு கொடியை கையில் தூக்கிக்கிட்டு நான் வந்து மதுவிலக்கு கொண்டு வருவேன்னு சொன்னாரா இல்லையா? கனிமொழி சகோதரி இல்லை இங்கே வந்து விதவைகள் அதிகமாயிட்டாங்க, அதனால் நான் மதுவிலக்கு கொண்டு வர பாடுபடுவேன்னு சொன்னாங்களா இல்லையா? ஏதாவது ஒரு கடைகள் எண்ணிக்கையை குறைச்சிருக்கதா சொல்றாங்களே. கடைகள் எண்ணிக்கை குறைச்சிருக்காங்க, குடிகாரர்கள் எண்ணிக்கை கூட்டியிருக்காங்க, அவ்வளவுதானே விஷயம். அதனால இந்த பூரண மதுவிலக்க உங்களுடைய கூட்டணி தேர்தல் அறிக்கையில் எதிர்பார்க்கல. அது அவங்க கூட்டணி சொல்வாங்களா இல்லை, எனது தனிப்பட்ட கருத்து மதுவிலக்கு இருக்கணும்ன்றது. இந்த அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா நீங்க வந்து திராவிட கட்சிகள் மேல குறிப்பா திமுக மேல வைக்கிற விமர்சனம் எல்லாம் இலவசங்கள் கொடுத்து பாடுபடுத்திட்டு இருக்கிறதா ஒரு விமர்சனத்தை வைக்கிது. ஆனா இப்ப பார்த்தா பாஜக ஆளக்கூடிய நிறைய மாநிலங்களிலே வந்து அங்கேயும் சிலிண்டர் மானியம் மாதிரி சில விஷயங்கள் உதவித்தொகைகள்லாம் கொடுக்குறதுன்றது குறிப்பாக இப்போ வந்து பீகாரில் அந்த 10,000 ரூபாய் வந்து
தொழில் தொடங்குறதுக்கான சொல்ல ஒரு முன்பணமாகவே 10,000 தரோம், விருப்பப்படுறவங்க தொழில் தொடங்கலாம், இல்லைன்னா அந்த 10,000 திருப்பி தர வேண்டாம் வச்சுக்கலாம்னு சொல்றது வந்து ஒரு ஆசை காட்டி ஓட்டு வாங்குற மாதிரியா தானே இருக்கு. அது இங்கே இந்த திராவிட மாடலை பேஸ் பண்ணி அங்கே அப்படின்னா திராவிட மாடல்லாம் இல்லை. திராவிட மாடலுக்கு முன்னாலே இது வந்து வளர்ச்சி மாடல். நீங்கள் ஏன் திருப்பி வெற்றி பெற திமுக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வெற்றி பெற்று அடுத்த முறை அவங்க வெற்றி பெற்றது கிடையாது. ஆனால் குஜராத்தில் பாருங்கள், மகாராஷ்டிராவில் பாருங்கள், மத்திய பிரதேசத்தில் பாருங்கள், ராஜஸ்தானில் இடையில ஒரு வாட்டி விட்டாங்க, மறுபடியும் திருப்பி பாருங்கள். ஆக எங்கெல்லாம் பாஜக வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருது அங்கே ஆன்டி இன்கம்பன்ஸே கிடையாது, திருப்பி மக்கள் வாக்களிக்கிறார்கள். அதனால் பாஜக கொடுக்கின்ற நலத்திட்டங்கள் வாழ்க்கையில் மக்களை முன்னேற்றுவதற்காக, அந்த நேரம் தற்காலிகமாக இருக்காது. நீங்கள் இங்கே 1000 ரூபாய் கொடுக்கறது பெருசா, 20,000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் வந்து தொழில் முனைவராக மாறுங்க அப்படின்னு சொல்கிறது பெருசா. மகாராஷ்டிராவில் பெண்களை லட்சாதிபதி ஆக்குறோன்னு சொல்கிறாங்க. 75 லட்சம் மக்களை லட்சாதிபதி ஆக்கி அதன் மூலம் ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க. ஆக பாஜக கொடுக்கின்ற இலவசம் என்று சொல்லுகின்ற திட்டங்கள் வேறு, திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கின்ற இலவச திட்டங்கள் என்பது வேறு. ஆனால் இது இவங்க இலவசம்னு சொல்கிறதில்ல, அது உரிமை தொகைன்னு தான் சொல்கிறாங்க. இந்த 12 மாதமாக பிடிச்சா 12,000, அங்கே மொத்தமாக ஒன்றா 10,000 கொடுக்குற ஒரு அது ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறாங்க. இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ அங்கே மதுவிலக்கு இல்லைல்ல, நீங்கள் கொடுத்துட்டு அவங்க பிடுங்க முடியாது. அது இல்லை. ஸோ அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. என்ன டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது இல்லையா. அதனால் வெறும் உரிமை தொகையோ 10,000 மட்டும் இல்லை, அதை சார்ந்த திட்டங்கள், அதை சார்ந்த நலன், இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதே போல் இங்கே வந்து பார்த்தோன்னா மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லாமல் மகளிர் கட்டணமில்லா பேருந்தெல்லாம் இப்படி மோடி வந்து மாற்று வந்தனான்னு ஒரு நிகழ்ச்சி, ஒரு திட்டம் வச்சுக்கிறது யாருக்குமே தெரியாது. 6,000 ரூபாய் ஒரு பெண் வந்து ப்ரெக்னென்ட் ஆனால் கொடுக்குறாரு. பெண் குழந்தை 2வதாக இருந்தாலும் பெண் குழந்தைக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியுது? ஆக ஒரு குடும்பத்தில் நிச்சயமாக ப்ரெக்னென்ட் பெண் இருப்பாங்க. அதனால் வெளியே தெரியாமல் மோடி அவர்களின் திட்டங்கள் இருக்கிறது. இவங்க கொஞ்சம் கொடுத்தாலும் நீ லிப்ஸ்டிக் போட்டுக்கிறியா அது எங்களோட 1000 ரூபாயில், பவுடர் போட்டுக்கிறியா எங்களோட 1000 ரூபாயில்னு சொல்கிறாங்க. மோடி அப்படி சொல்கிறது இல்லை, வளர்ச்சி திட்டங்களை கொண்டு இருக்கிறார் என்பது எனது கருத்து. அக்கா, உங்களுடைய அந்த ஃபேமஸான ஒரு டைலாக் ரொம்ப நாள் ஆச்சு, தமிழகத்தில் தாமரை மலர், சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். நன்றி அக்கா, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குமுதம் சார்பாக மிக்க நன்றி. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.